அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறது சட்டத்தின் ஆட்சியா இல்லை சாத்தானின் ஆட்சியா அப்படின்னு கடுமையான கண்டனத்தை வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து திமுகவை டார்கெட் பண்ணுறதையே தன்னுடைய முழு நேர வேலையாக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் உருப்படியாக எந்த விஷயம் செய்கிறது கிடையாது. அதாவது தாவேக ஆட்சிக்கு வந்து விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 2 விஷயத்தை சரியாக செய்கிறாரு. ஒன்று ஸ்டிக்கர் ஓட்டுறது, இன்னொன்று பழி வாங்கிறது அப்படின்ட்டு அந்த 2 விஷயத்த ரொம்ப சிறப்பாக அவர் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அதில் வந்து திமுகவை இவங்க தொடர்ந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் இவங்களை வந்து யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் சிஎம். அதனால் அவரை பற்றி ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தால் கூட உங்கள் ஆட்சியில் இப்படின்னா நடக்குது, இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க, இதுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பேசிட்டா உடனே கைது நடவடிக்கை. சரி, எம்எல்ஏவை தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டு, அதுவும் ஏற்கனவே வேறு யாரோ க்ரியேட் ஆகி அதை வந்து ஷேர் பண்ணாலே அவங்க மேலே கைது. இப்படி கைது பண்ணுறதை மட்டும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த மாதிரியான பிரச்சனைலாம் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்குங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்தீங்க. ஆனால் உங்கள் ஆட்சியில் அது எல்லாமே இன்னும் டபுள் இன்ஜின் வேகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. டபுள் இன்ஜின் வேகத்தில் ஓகே அது மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டால், நாங்கள் வந்து 6 மாதம் தான் ஆகுது. வி ஆர் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். கற்றுக்கிட்டு ப்ராக்டிக்கலு அப்போ தியரி எக்ஸாம்லாம் எழுதி மார்க் வாங்கிட்டு அப்புறமா நாங்கள் நல்ல ஆட்சி நடத்துகிறோன்றாங்க. இப்போ இதுக்கு 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம். ஆனால் இதுக்கு 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேணாம். ஏற்கனவே ஏதோ பல வருஷமாக பழந்தின்னு கொட்டை போட்டா மாதிரி பழி வாங்குவது எப்படின்னு புக்கு படிச்சிருப்பார் போல. புக்கை எழுதலாம். டிவிக்கு ஆட்சிக்கு வந்து இவங்க என்னென்னலாம் பழி வாங்குறா அப்படின்றத ஒரு புக்காகவே எழுதிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு பழி வாங்க நடவடிக்கையில் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, ஒரு முதல்வரை தரமற்ற விமர்சனம் பண்ணால் கைது பண்ண வேண்டியது ஓகே, அது எல்லாருக்கும் பொதுவானது தானே. ஏன் இன்னைக்கு தேதியில் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் டெய்லி பொழுது விடிஞ்சா ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாரு? அவரை கேள்வி கேட்க மாட்டீங்க. நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லாமல் நாளுக்கு நாள் பாலியல் ரீதியாக சுரண்டப்படுகிறார்கள். இதை பார்த்துட்டு முதல்வர் சைலண்ட்டாக இருக்காரு. அப்போது அவருடைய மலிவான குணாதிசயத்தை இதை காட்டுது, அவரோட பொம்மை முதல்வர் அப்படின்லாம் வந்து கமெண்ட் பாஸ் பண்ணார். ஏன் நயினார் நாகேந்திரன் அவர்களை அரெஸ்ட் பண்ணலை? அப்போது இதில் ஒரு விஷயத்த தாவேக்கா வந்து ரொம்ப கரெக்டாக செய்யுது. அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது முதலமைச்சருக்கு எதிராக பேசுனதுக்காக இல்லை, அவங்க வார்னிங் கொடுக்குறாங்க. எங்களை மீறி யாராவது பேசுனீங்களா, எங்களுக்கு எதிராக யாராவது எதாவது கருத்து சொன்னீங்கன்னா அது சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாலும் உங்களை வந்து கைது செய்து சிறையில் அடைப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அதை பார்க்கும்போது சாதாரண மக்களுக்கு என்ன தோணும், ஐயோ எந்த கேள்வி கேட்டக்கூடாதுப்பா. இப்போ ஒரு யூடியூபர்ஸ் அந்த மாதிரி வீடியோக்களில் இருக்கக்கூடிய ஊடகவியாளர் பத்திரிகையாளர்கள்லாம் இப்போ இது இன்னும் த்ரெட்டு. உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த நபரோட பேசினாலே நீங்கள் கைது அப்படின்ற மாதிரி. ஸோ இது வரைக்கும் திமுகவை இவங்க டார்கெட் பண்ணி கைது நடவடிக்கை அப்படின்னு பழிவாங்க செய்தாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி அப்படியே அது அதிமுக பக்கமும் அந்த செயலை வந்து இறக்கியிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொன்னோம். நாங்கள் எதுவும் வந்து பொதுவும் நாங்கள் பேச மாட்டோம். பத்திரிகையில் என்ன செய்தி வருதோ அதை தான் எடுத்து பேசுவோம். ஏன்னா நீங்கள் உடனே அரசு அப்படி இப்படின்னு பயமுறுத்த ஆரம்பிச்சுவீங்களே, அதனால் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் நான் இன்றைக்கி வந்து எடுத்து கேள்வியாக கேட்க போகிறேன். அதாவது இன்றைக்கி காலையிலேருந்து சில நியூஸ்கள் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. அது இந்த பக்கம் திமுகவுடைய விளாத்திக்குள எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அதிமுகவை காலி பண்ணுற வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சிவி சண்முகத்தோடைய ஆதரவாளர்கள் இருக்கா பார்த்தீங்களா, இந்த கட்சியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து கூண்டோட ரிசைன் பண்ண போகிறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இது எதற்காக அவங்க ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, நாங்கள் ரிசைன் தான் பண்ணுறோம், கட்சி பதவி தான் ரிசைன் பண்ணுறோம், ஆனால் அதிமுகவை தொண்டராக தான் இருக்கும். ஏன்னா அதிமுகவுடைய தொண்டராகவே இருந்துட்டு அந்த கட்சி பதவியிலே வகிக்கலாங்கன்னா அது எங்கள் மான பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவுண்டமணி ஒரு படத்தில் என்ன பண்ணுவார்னா, செந்தில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிடுவார். வேலை வாங்கி தரேன்னு சொன்ன உடனே நம்பியார்கிட்ட போய் உன் வேலையே எனக்கு வேணாம், இன்றைக்கி பொழுதுக்கும் அடிப்படையில் வேலை செஞ்சால் ஒரு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க, இது எந்த துணியா, தார்பாயில் துணி தைச்சு போட்டிருக்கீங்க, உடனே என்னை வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள தூக்கிடுவாங்க. அந்த பக்கம் போனால் செந்தில் வந்து சொல்லுவார், உங்களுக்கு வேலை 10,000 ரூபாய் சம்பளம் கன்ஃபார்ம். என்ன வேலைன்னா கப்பல் நடு கடலில் நிற்கும், நீங்கள் இறங்கி தள்ளணும், அவ்வளோதான். அப்போ சம்பளத்தை யார் வாங்குவா, நான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி வரும் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த காமெடி தான் அப்படியே அதிமுகவில் நடக்குது. என்னென்னா, இவங்கெல்லாம் அவசரப்பட்டு சட்டமன்றத்தில் விஜய் அவர்களுக்கு இது கொடுத்துட்டாங்க, என்னது ஆதரவு கொடுத்துட்டாங்க. இதை பார்த்து இபிஎஸ் அவர்கள், அது எப்படி என்ன மீறி நீ வந்து ஆதரவு கொடுப்ப, கட்சி பதவியை பிடுங்குற, உன் மேலே கட்சி தாவல் தடை சட்டத்தை போடுற, கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அதிரடியாக இறங்கினோடனே இவங்க இல்லை வித்தின் இவ்வளோ டேஸ்க்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி பண்ண தப்பு, வம்படியாக போய் எம்எல்ஏ பதவியை இழந்து நம்ம கட்சி பொறுப்பு போய்
நீதிமன்றத்துக்கு பதில் சொல்கிற வேலைலாம் வேணாம். ஏன்னா இந்த 13% இல்லாமல் கிட்டத்தட்ட 32 பேர் ஒரேடியாக ஒரு கட்சியிலேருந்து போனால் தான் அந்த கட்சி தாவல் தடை சட்டன்றது அப்ளிகபிள் இல்லை. ஸோ அதனால் இவங்க பார்த்தாங்க 32 நம்பர்ஸ் போனால் தானே தப்பு, ஒருத்தராக போனால் ரிசைன் பண்ணிவிட்டு அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமாக இவங்க கட்சிக்குள்ளே போனாங்க பார்த்தீங்களா. இப்போ இபிஎஸ் அவர்கள் என்ன ஆப் வச்சிட்டாங்கன்னா மறுபடியும் 0. அந்த காமெடியில் கவுண்டமணி சொல்லுவாங்க, நீ முன்ன வேலைக்கு சேர்த்துக்கிறேன் ஆனால் சம்பளம் மறுபடியும் அதே 100 ரூபாய், 5 நிமிஷத்தில் 5 வருஷம் பின்னாடி போயிட்டேனடா அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு இப்போது எஸ்பி வேலுமணி சிவி சண்முகத்தை அவங்களுடைய நிலமெல்லாம். அதாவது இவங்க இங்கேருந்து போனாங்க பார்த்தீங்களா, மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு போனார்ல, போன உடனே இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பழைய பவர்ஃபுல்லான பதவியெல்லாம் கொடுக்காம வேறு கட்சி பதவியெல்லாம் கொடுத்த உடனே இது என்ன இது பழையபடி இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா, இனிமேல் நீங்கள் எல்லாம் 0ல் இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதே கவுண்டமணி காமெடி தான், 5 நிமிஷம் ஆத்திரப்பட்டு 5 வருஷம் பின்னாடி போயிட்டேன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு இவங்க நிலமை. இப்போ இதில் வந்து சிவி சண்முகம் அவர் வந்து கடுப்பாயிட்டார். கடுப்பானவர் என்ன பண்ணுறாருன்னா, கூண்டோடு நாங்கள் எல்லாமே ராஜினாமா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பெரிய நியூஸ் ஆகிறேன்ட்டு கட்சி ஆஃபீஸ் கிட்டே போயிருக்காரு. அங்கே போலீஸ்லாம் குவிச்சிருக்காங்க, ஆனால் இடம் பத்தல பாவம். ரெண்டாவது இதை ஒரு பெரிய நியூஸாக மாற்றணும், அப்போ கட்சி ஆஃபீஸ் சரிப்பட்ட வராது. நம்மளுக்கு இருக்கவே இருக்க அம்மாவோட சமாதி, சசிகலா அம்மையாருக்கு ஏதாவது வேணா அவங்க போய் ஒரு சமாதி கிட்ட சபதம் பண்ணுவாங்க. ஓபிஎஸ் அவர்கள் ஏதாவது போர்க்கொடி தூக்குனா தர்ம யுத்தம் நடத்தினா அங்கே போய் அப்படி கண்ணை மூடி உட்காந்துருவாரு. செங்கோட்டையன் அவர்களுக்கு ஏதாவது போர்க்கொடி தூக்குனா இருக்கவே இருக்கு அம்மா சமாதி. இவங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணோம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோன்னா இங்கேருந்து நேராக பீச்சுக்கு அம்மா சமாதிக்கு போய் அங்கே உட்காந்துட வேண்டியது. அந்த மாதிரி இன்னைக்கு சிவி சண்முக ஆதரவாளர்கள்லாம் ரிசைன் பண்ணுறதுக்காக அங்கே போய் அம்மா கிட்ட கதறி இருக்காங்க. அம்மா நீங்கள் இல்லாததுனால இங்கே ஒரே சர்வாதிகார ஆட்சி நடக்குதுப்பா. அவர் இபிஎஸ் என்னையவே இங்கே ஓட விட்றாங்க, நான் எங்கடா ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன். அதனால அங்கே போய் அம்மா கிட்ட கதறி இருக்காங்க பிள்ளைகள்லாம், அம்மா எங்களாம் வந்து ரிசைன் பண்ணுறோம். எதனாலப்பா ரிசைன் பண்ணுறீங்க, ஒரே சர்வாதிகார ஆட்சியாக இருக்குது. ஏன்ப்பா சர்வாதிகார ஆட்சி, இங்கேருந்து அந்த கட்சிக்கு போய் திரும்பி வந்தால் பழைய பதவியை கொடுக்க மாட்டேன்றாங்கம்மா, அது எப்படி சொல்லுவேன். அவராக இருக்க உங்களை கட்சியில் சேர்ந்து பழைய பதவி இல்லாமல் ஏதோ ஒரு பதவியில் கொடுத்துருக்காரு, நானாக இருந்தால் உங்களை கட்சிக்குள்ளேயே சேர்த்துருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மாவும் இவங்க கூட பேசியிருக்கோம். எப்படி சசிகலா அம்மையார்கிட்ட ஓபிஎஸ் அவர்கிட்ட பேசின மாதிரி இவங்ககிட்ட பேசி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு போல். இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது தான் ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கார், தம்பி சிவி சண்முக தம்பி எதுவாக இருந்தாலும் நிதானமாக பேசுங்க தம்பி, அவசரப்படாதீங்க. நீங்கள் வந்து டெல்லி என்ன சொல்லுது, டெல்லி முதலாளி சொல்கிறத கேட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து முடிவெடுப்போம், அவசரப்படாதீங்க அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நீங்கள் வேணால் டெல்லியை பற்றி கேளுங்க, ஏன் நான் கேட்க மாட்டேன். என் வழி தனி வழி இல்லைனா குறுக்கு வழி, அது முட்டு சந்தில் போய் வச்சு முக்கி அடிக்க போகிறாங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னென்னா என் வழி தனி வழி, என்ன வழி, டிவி கேட்க போகிறதா, வேறு என்ன வழி, நம்மளுக்கு இருக்க ஒரே வழி அந்த வழி தான். இப்போ இல்லை இருந்தாலும் டெல்லி பேச்சை கேட்டுட்டு போப்பா. பாருங்கள் செங்கோட்டையன் நிர்மலா மேடம் உடைய பேச்சை கேட்டார், அவங்களும் டெல்லி தான். இன்றைக்கி என்ன ஆனார், டிவிக்கில் போய் சேர்ந்துருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா அவர்களுடைய பேச்சை ஓபிஎஸ் கேட்டார், இன்றைக்கி என்ன ஆனார், நடுத்தெருக்கு வந்து என்னை யாராவது ஏதாவது ஒரு கட்சியில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு கெஞ்ச நிலைமைக்கு விட்டு கடைசியில் அவரும் போய் டிஎம்கேல சேர்ந்துட்டார். ஆக மொத்தம் டெல்லி பேச்சை கேட்டால் நடுத்தெருக்கு வரணும், அப்புறம் யாராவது வாய்ப்பு கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போனோம். அதனால் கடைசிக்கு அங்கே போய் நிற்கிறதுக்கு நான் இப்போயே அங்கே போய் நின்றுக்கிறேன். டெல்லி பேச்சை கேட்டு சிக்கி சின்ன பின்னமாகி சீரழிஞ்சு அசிக்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நான் டைரெக்டாக என்னோடய ஆதரவாளர்களோட அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பஸ் எல்லாம் செலவு பண்ணி ஊர்லேருந்து வர வச்சு இப்போ ரிசைன் பண்ண வச்சார்ல. இப்போ இந்த தகவல் இப்பொழுது சிட்டிங் சிஎம் காதுக்கு போயிருக்கு. அண்ணன் என்னை தடுக்கிற, அப்படி யார், எஸ்பி வேலுமணி வந்து என்னை தடுக்கிறாரு, என்ன தடுக்கிறாரு, நிதானமாக நீ போய் டெல்லியில் இருந்து நியூஸ் வந்த பிறகு நீ வந்து ரிசைன் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, நல்லது சொன்னது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் காதுவோ, ஹோ எனக்கு எதிராகவே வேலை பார்க்குறியா, இது நான் யார், நான் பாஜக பிடி, பாஜக என்ன பண்ணோம், எதிராக வேலை பார்த்தா உடனே கேஸ் ஃபைலில் தட்டும். அதே பேட்டர்னில் விஜய் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய பழைய ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைலை தட்டி தூக்குவதாக ஒரு தகவல் வந்து கழுகார் பதில், இந்த ஜூனியர் விகடன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து வெளியாயிருக்கு. இப்போ நான் அந்த கார்டு உங்களுக்கு போடுறேன், அதில் தெரியும் என்ன நியூஸ் ஏது நியூஸ். ஏன்னா நாங்கள் சொந்தமாக எதுவும் பேசினா உடனே அரெஸ்ட் பண்ணிடுவீங்களே, அதான் பயமுறுத்தி வச்சுருக்கீங்களே எல்லாரையுமே, அரெஸ்ட் அப்படின்ற பேரில். அதிமுக ஆட்சி காலத்தில் வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது கோவை மாநகராட்சியில் 54 இளநிலை உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்கள் பலருமே அவரது தொகுதியான தொண்டாமுத்தூர் பகுதியை சார்ந்தவர்கள்.
இந்த விவகாரம் நீதிமன்றம் படியேறவும் சமீபத்தில் நியமனங்களை ரத்து செய்துவிட்டது நீதிமன்றம். அதை வைத்து வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் வழக்கு பதிய ஆயத்தமாகிறதா தாவேகா அரசு? ஊழல் ஒழிப்புக்காக இது செய்கிறார்கள் என தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். வேலுமணியை தங்கள் கண்ட்ரோலில் வைத்திருக்கவே இந்த வழக்கு அஸ்திரத்தை கையில் எடுக்கப் போகிறார்களாம். இப்படி நான் சொல்ல ஜிவியில் மிஸ்டர் கழுகார் சொல்கிறார். இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அதாவது என்னென்னா, தெரிஞ்சவன் தெரியாதவன், முன்ன பின்னவன் இருக்கவன், சொந்தக்காரன், ஒன்று விட்டவன், இப்படி யார் பாரபட்ச கட்சிக்காரன், இதெல்லாம் எந்த பாரபட்சமும் கிடையாது. நான் நல்லா இருக்கேன்னா யார் வேணாலும் நாசமாக போகலாம் அப்படின்ற முடிவில் தான் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க போல. ஒரே ஒரு வார்த்தை டெல்லியை கேட்டுட்டு நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுவும் நான் சொல்லலை, மின்னம்பலத்தில் வந்திருக்கு, அதை தான் எடுத்து நான் சொல்கிறேன். இவரை ஏன்னா நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவீங்க இல்லையா, அதனால தான் பயந்து போய் கிடக்கோம் நாங்கள்லாம். ஸோ அந்த நியூஸில் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்ததாகவும் இந்த மாதிரி ஒரு வேலை நடந்தாகும். இப்போ இந்த அட்வைஸ் கொடுத்ததுக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலை தட்டி தூக்குறாங்க. அப்போது சிக்கிட்டாரு சேகர், இது டெல்லி ஸ்டைலு. நம்மளது ஒரு 4 வழக்கு வந்து சிபிஐ மூலியமாக டெல்லிக்கிட்ட அவங்க குடுமி இருக்க மாதிரி இவங்களும் பிற்பாடு நம்மளுக்கு தேவைப்படும். நாளைக்கு இவங்க வாழாட்டினாங்கன்னா அப்போ அவங்களோட குடிமை நம்ம கையில் இருக்கிறது நல்லதாக இருக்கும் அப்படின்ட்டு வாண்டடாக இவர் மேலே ஒரு வழக்கு போட போவதாக தாவேகா அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. ஸோ தாவேகா கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் அவங்களுக்கு விசுவாசமாக இருங்க, என்னதான் நாங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிறோம், உங்கள் அமைச்சர்களை கவிழ்த்து விட மாட்டோம், உங்கள் கூடயே தான் இருப்போம் 5 வருஷம் அப்படின்னு நீங்கள் என்னதான் விசுவாசத்தை காட்டினாலும் அந்த பக்கம் அன்புமணியை உள்ளே கூட்டு வர வேலையை பார்ப்பாங்க, இந்த பக்கம் அதிமுக கூட்டுட்டு வர வேலையை பார்ப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த கூட்டணியில் இருக்கவங்களாம் ஒரு இதுவாக கூட மதிக்கலன்னு அர்த்தம். நீ இருப்ப, நீ போவ, நான் உன்னை வந்து தொங்கிட்டு இருக்கணுமா? நாளைக்கு என் கொள்கை என் இஷ்டம், நான் எதாவது பண்ணுவேன், அப்போ நீ வந்து எனக்கு குடைச்சல் கொடுப்ப, அப்போ உனக்கு உன் பின்னாடியே தொங்கிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதுதான் அதிமுகலேருந்து வராங்க பாருங்கள், 1000 கணக்கில் வந்துட்டு இருக்காங்க. நீ அடுத்து எஸ்பி வேலுமணி வந்துத்தான் ஆகணும், வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, வந்துத்தான் ஆகணும். ஏன்னா இப்போ குடிமி அவங்க கையில். ஸோ இந்த மாதிரியான பழிவாங்கும் நடவடிக்கைகளை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் தனக்கு வந்து தேவைன்னா வழக்கு புதுசாக உருவாக்கி, புதுசு இல்லை பழசு தான், அதை அவங்களுக்கு வேணா மாதிரி பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து விஷயம். இப்போ இவ்வளோ நாள் திமுக பக்கம் மட்டுமே பழிவாங்கும் நடவடிக்கை பண்ணிகிட்டு இருந்த விஜய் அவர்கள் அதிமுக பக்கமும் திரும்பி இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அதிமுகவில் அந்த அமைச்சர் பதவியில் இருந்தாங்க இல்லையா, முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர் பதவியை வேண்டி நிற்கிறார்கள் பற்றியா, அவங்களுக்கு தான் இது வந்து பெருசாக வைக்கப்படும். அதாவது இந்த மாதிரி ஏதாவது பழைய கேஸெல்லாம் எடுப்பாங்க, குடிமையை கையில் பிடிப்பாங்கன்னா அது சாதாரண எம்எல்ஏக்கள்லாம் இருக்காது, முன்னாள் அமைச்சர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி ஏதாவது சொத்துக்கிட்டு சேர்த்துருப்பாங்க, சிக்கிறதுக்கு வந்து வகையாக இருக்கும் அப்படின்னு அவங்க குடிமைகளை வந்து கையில் பிடிக்கிறதுக்கான வேலை. ஸோ ஒன்று எனக்கு அடிப்பணி, இல்லை உனக்கு கேஸை வாங்கிக்கோ அப்படின்னு முழுக்க பாஜகவோட ஸ்டைலில் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அதாவது டெல்லியில் அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து டெல்லியே அல்லகோலம் ஆகிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு சில நாள் முன்னாடி தான் திமுக சார்பாக எச் ராஜா அவர்கள் போய் பார்த்துட்டு வராங்க. இவர் ஆளுங்கட்சி சிஎம், இது வரைக்கும் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? இத்தனைக்கும் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கார். மேகதாது அணையை பற்றி பிரச்சனையை வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற பாராளுமன்றத்தில் அவ்வளோ பெரிய அமளி துமளி பண்ணி பிரச்சனை, என் மாநிலத்துக்கு இந்த பிரச்சனை நீ பதில் சொல்லி தான் ஆகணும், நேரத்தை ஒதுக்கு அப்படின்ட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. வெக்கமே இல்லாமல் திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சுட்டு இருக்குன்னு ஒரு பொய் செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க ஆளுங்களை வச்சு. ஏங்க பாஜக திமுக கூட்டணினா ஏன் அந்த அவை ஒத்திவைப்பு இது கேட்டாங்க பார்த்தீங்களா, எங்களுக்கான டைம் கொடுங்க கேட்டாங்களே, அதை ஏன் பாஜக நிறைவேற்றலை? அப்போ அதிலே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரலன்னு. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஃபைட்டு கொடுக்குறாங்க. யார் கூடனா காங்கிரஸ் கூட ஃபைட்டு கொடுக்குறாங்க. நம்மள யார் வந்து டஃப்பாக பாஜகவை ஃபைட் பண்ணுறது? நீ பாஜகவை எதிர்க்கிய, நான் பாஜகவை எதிர்க்கிறேன், நான் தான்டா உன்னோட அதிகமாக பாஜகவை எதிர்ப்பேன் அப்படின்ட்டு அப்படி எதிர்த்துட்டு இருக்காங்க அவங்க. அவங்க ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப மறுபடியும் தெளிவாக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் கேட்டது ஃபேர் டீலிமிட்டேஷன், அது வந்து அத்தி புத்தா மாதிரி பாஜகவுக்கு அறிவு வந்து கொடுத்துட்டா அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆக அதை ஏற்றுக்கிட்டோன்றதுக்காக ஃபஸ்ட்டு பாஜக கொடுக்காது, அது எந்த மாநில கட்சியோ இல்லை எந்த மாநிலமோ தனக்கு எதிராக இருக்க, குறிப்பாக தனக்கு எதிராக தான் ஆட்சி செய்ய முடியாத மாநிலங்கள் நல்லா இருக்கிறது பாஜகவால் ஒரு நாளும் ஜீர்ணிக்க முடியாது. 4 அப்படி நல்லா இருந்துட்டா 4 அந்த செரிக்கிறதுக்கான மாத்திரை 4 எடுத்து வாயில் போட்டுப்பாங்க. ஐயையோ நல்லா இருக்கே, அது எப்படியாவது கழிச்சு விடணுமே அப்படி நினைக்கக்கூடிய ஆளுங்க தான் அவங்க. அப்படி அவங்களே அத்தி புத்த மாதிரி சரி விடுப்பா அந்த மாநிலம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு முயற்சி பண்ணி அவங்க கேட்ட ஃபேர் டீலிமிட்டேஷனை கொடுத்துட்டாங்க, அத்தி பூத்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
அதை ஏன் திமுக எதிர்க்கணும்? ஏற்றுக்கிறது தானே வேணும். அவங்க கேட்டதை பாஜக செய்யுது. ஸோ அந்த ஃபேர் டீலிமிட்டேஷனை ஓகே சொல்லுவாங்க. அப்படி ஓகே சொன்னதுனாலே அது வந்து கூட்டணி வச்சுக்கிட்டதா எப்படி நீங்கள் அர்த்தமாக கற்பிக்க முடியும்? ஃபஸ்ட்டு பாஜக கொடுக்காது, திமுக எதிர்க்கும். அப்படி கொடுத்தா அதை திமுக ஏற்றுக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். நான் ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்குறேன், அதை பாஜக கொடுக்குது, அதுக்கு நான் ஒத்து போகிறேன். இதை எப்படி நீங்கள் வந்து நான் எதை கேட்டு போராடுறேனோ அது எனக்கு நிறைவேறும் போது அதை ஏற்றுக்காமல் இல்லை நான் பாஜக எதிர்ப்பேன், நான் எதிர்த்துட்டு இருக்க முடியும்? அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு நியூஸை தொடர்ந்து பரப்புறது அப்படின்றது சும்மா இங்கே வந்து இருக்கிற மக்களை நம்ப வைக்கணும். பார்த்தியா, நான் தான் பாஜகவை எதிர்ப்பேன், அவர் பாஜக எதிர்ப்பேன். எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பார்னா, ஆளுநர்கிட்ட இத்தனை ரிப்போர்ட் இருக்கும். இது வந்து குதிரை பேர சாட்சியாக வைகோ அவர்களோட வீடியோ இருக்குது, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களோட வீடியோ இருக்குது, டிடிவி அவர்களுடைய கம்ப்ளைண்ட் இருக்குது, அந்த பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, டிவிகே சார்ந்த ஒரு பொண்ணு, அவங்க கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் இருக்குது, ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டிலாம் இந்த மாதிரி அரசு ரகசிய விஷயங்களெல்லாம் வந்து தலையிடுறாங்க அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிராக விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காருன்னு இவ்வளோ கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாஜகவும் விஜயும் வந்து எதிரியாக நிற்கிறாங்க. ஆனால் டீலிமிட்டேஷனை ஒத்துக்க மாட்டோம், எங்கள் எம்பிங்க போராடுவாங்க, காங்கிரஸ் தான் எங்களுக்கு ஆகாது, மற்றபடி நாங்கள் மாநில பிரச்சனைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்திலேருந்து வெளியேறிய திமுக இவங்க வந்து பாஜக கூட டீலிங் பேசுகிறாங்க. என்னையா பொய் சொன்னாலும் பொருதுற மாதிரி சொல்லுங்கய்யா. 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க கூட கொஞ்சம் நல்லா போய் சொல்லும். அந்த மாதிரி நம்பாத மாதிரியே போய் சொல்கிறது, இப்படி சொல்லி வீணாக மாட்டிக்கிறது. ஸோ ஆக மொத்தம் பாஜக திமுக கூட்டணி அப்படின்றதுல இவங்க அளந்து விடுறது, அது சித்தாந்த ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் எந்த ரீதியாகவும் அது செட் ஆகாது. அதையும் மீறி திமுக போய் பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டா அது திமுக தனக்கு தானே தோண்டிக்கிற குழி அப்படின்னு திமுகவுடைய தலைமைக்கு தெரியும். அப்படியான வேலைகள் அவங்க செய்ய மாட்டாங்க. இது வெறுமனவே இந்த ரூட் மாஃபியாக்களை வைத்து பரப்பக்கூடிய வதந்தி அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ரெண்டாவது, விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறாரு. தனக்கு எதிராக யார் பேசினாலும், அது எம்எல்ஏவோ இல்லை எக்ஸ் அமைச்சரோ இல்லை சாதாரண வெகுஜன மக்களோ அல்ல ஊடகவியாளரோ பத்திரிகையாளரோ யாராக இருந்தாலும் எனக்கு எதிராக கருத்து தெரிவிக்கக்கூடாது, தெரிவித்தா கைது அரெஸ்ட்டு, உள்ளே யாரையும் பார்க்க விட மாட்டேன், உள்ளே கூட்டிகிட்டு போய் டிஎஸ்பியை வச்சு பேரம் பேசுவேன், என் கட்சியை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி பேரம் பேசுவேன். அதுதான் இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காரு. இந்த டிஎஸ்பி தாங்க, இதே டிஎஸ்பி தான் வந்து என்னை சொன்னார், நான் வந்து அந்த கட்சியிலேருந்து அதிமுக வந்து ரிசைன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்துன்னு சொன்னார். இப்போ அதே டிஎஸ்பி தான் இவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆக இவங்க அரெஸ்ட்டுன்றதுல 2 விஷயம், ஒன்று பழி வாங்குறது, இன்னொன்று ரிசைன் பண்ணிவிட்டு இந்த கட்சிக்கு வா அப்படின்னு மிரட்டுறது. இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து தாவேகா செய்வது அப்படின்றது மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான பழிவாங்க நடவடிக்கையில் ஈடுபட்ட ஜெயலலிதா அவர்கள் அதுக்கு அடுத்த தேர்தலில் என்ன மாதிரியான ரிசல்ட்டை சந்திச்சாங்க அப்படின்றத கொஞ்சம் வரலாறை விஜய் அவர்கள் படித்து பார்க்குவது நல்லது.